எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சில கதைகள் படிச்சேன். ஒரு ஒரு கேரளால டீ விக்கிற ஒரு கணவனும் மனைவியும் உலகம் முழுக்க சுத்திட்டு வந்திருக்காங்க. ஒரு டீ கடை மட்டும் தான் அவங்களோட சொத்து. வேற எதுவுமே இல்ல. அந்த டீ கடையில வர வருமானத்த வச்சு சேர்த்து எதுவுமே சேவிங்ஸ் இல்ல. இவ்வளவு பணம் சேர்த்துட்டா இந்த நாட்டுக்கு போயிட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க சுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா அதுக்கான செலவு ஒண்ணு இருக்கு. ஒரு பெரிய செலவு ஒண்ணு இருக்கு. இன்னொரு இது பாத்தீங்கன்னா, இந்த உலகம்ன்றது நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கு. நம்ம இப்போ ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டம் போகும்போதே நமக்கு ஒரு புதிய ஒரு உலகம் கிடைக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுது நம்மள. ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போகும்போது அந்த மாநிலத்தோட மொழி, அந்த மாநிலத்தோட கலாச்சாரம் எல்லாமே மாறுது எனக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால எப்படி எப்படிலாம் முடியுதோ அவங்களோட இதை விட்டு வெளியில வரணும். ஆனா இந்த டிராவல் எல்லாராலையும் முடியாது அப்படின்ற காரணங்களுக்காக தான் இலக்கியங்கள் இருக்கு, திரைப்படங்கள் இருக்கு. இதெல்லாமே ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு முழுசா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அந்த ஜேர்னியை கொடுக்குது. ஒவ்வொரு பாடலும் வந்து நம்ம உங்களை கூட்டிட்டு போயிட்டு வருது. ஒரு ஒரு ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு வருது. ஒரு பாடல் வந்து உங்களை ஒரு காஷ்மீருக்கு கூப்பிட்டு போயிட்டு வருது. இப்போது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது போது நம்மளுக்கு அந்த காஷ்மீரோட குளிர் அந்த பாட்டை ஃபீல் பண்ண வைக்குது. இலக்கியங்களோட வேலையும் அது ஒண்ணு இருக்கு.